தம்பி வெளிநாட்டு வேலைலாம் என்ன நினச்சிட்டு இருக்கிற? ஜாலியாக ஏசியில் வேலை பார்க்குறதாப்பா. நம்ம ஊரில் கஷ்டப்படுற மாதிரி வேலை கஷ்டம் நினச்சிட்டு இருக்கிறியாப்பா? அப்படிலாம் கிடையாதுப்பா. நாங்கள் எதுக்கு காசு வாங்குற ஏஜென்ட் ஃபீஸு? உங்களை போய் நல்ல இடத்துல வேலை பார்க்கணும், நல்லா நீங்கள் சம்பாதிக்கணும், நல்லா நீங்கள் வந்து செட்டில் ஆகணுங்கிறதுக்காக தான்ப்பா நாங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு வந்து ஏஜென்ட் வந்து என்ன சொல்லுவோம், நீங்கள் ஏசியிலே தான் வேலை பார்ப்பீங்க, இப்படி ஜாலியாக இருக்கும் வேலைலாம், தங்குற இடம் ஏசி தான், போகிற இடம் வந்து பஸ்ஸு தான், அப்படி இப்படின்னு வந்து உங்கள்கிட்ட பில்டப் பண்ணி அவன் ஏஜென்ட் ஃபீஸ் வாங்கி அவன் மாடி மேலே மாடி கட்டி அவன் ஜாலியாக வந்துட்டு அவன் வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு உங்கள்கிட்ட காசு நல்லா போட்டு தரலாம். இப்போ சூரியவம்ச படத்தில் தான் சரத்குமார் வந்து தேவயானி கிட்ட சொல்லுவார், முதலாளி கூட உட்காந்து தான் வேலை பார்ப்பாரு, நாங்கள் நின்று நாங்கள் படுத்துக்கிட்டு தான் வேலை பார்ப்போம், ஏதாவது சரியில்லாம் கழட்டி தூக்கி எறிஞ்சிட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவார். அதுமாரி ஏஜென்ட்டுங்க வந்துட்டு நீங்களாம் ஜாலியாக வைப்பீங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணி உங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு அவன் ஜாலியாக இருப்பான். அந்த ஏஜென்ட் ஃபீஸ் கட்டுறதுக்கு நீங்கள் வந்து இங்கே நாயா பேயா தான் அலையணும். முடிஞ்ச அளவுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு ஃப்ரீயாக வரதுக்கு பாருங்கள். ஏஜென்ட் ஃபீஸ் இல்லாமல் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போகிறது பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு மிச்சமாகும்.